அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வழக்கறிஞர் சலீம். நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி, பரம்பரை முத்தவள்ளிகளுடைய உரிமைகள் என்ன, அவர்கள் வக்ஃபு சொத்துல எந்த அளவு உரிமைக்கு உட்பட்டவர்கள். இதுதான் பொதுவாக முத்தவள்ளிங்கிற அந்த டேர்ம்ஸ் மஸ்ட் நம்ம பார்க்கணும். முத்தவள்ளி என்பவருடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எந்த வக்ஃபு சொத்துக்கும் உரிமையாளர் இல்லை. மார்க்க ரீதியிலான மற்றும் வக்ஃபு வாரிய சட்டங்கள் ரீதியான அந்த வக்ஃபினையும் அதோடைய சொத்துக்களையும் அந்தந்த காலகட்டத்தில் சட்டத்துக்கு உட்பட்டும் மார்க்கத்துக்கு உட்பட்டும் பரிபாலனம் மற்றும் நிர்வாகம் மேற்பார்வை செய்வர் மட்டும்தான். அவர் எந்த காலத்திலையும் சொத்துக்கு உரிமையாளர் கிடையாது. அவருக்கு அந்த வக்ஃபு சொத்தை விற்பதற்கோ அடமானம் வைப்பதற்கோ உரிமை மாற்றம் செய்வதற்கோ அதை தனக்காக பாராதீனம் செய்து கொள்வதற்கோ அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை தனதாக்கி கொள்வதற்கோ ஒரு பிடி எடுத்து சாப்பிடுவதற்கோ எந்த விதயமும் ஆகுமானதும் இல்லை. அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது. இதுதான் முத்தவள்ளியுடைய ஜெனரல் டேர்ம்ஸ். இப்ப அதுல பரம்பரை முத்தவள்ளிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இப்ப இந்த பரம்பரை முத்தவள்ளிய 2 கூறுகளாக நம்ம பிரிக்கணும். 2 கூறுகளாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் எளிமையா சொல்லிடுறேன். 2வது கூறு தான் நமக்கு மிகுந்த சந்தேகத்தையும் ஐயப்பாடையும் பல விஷயங்களையும் கொள்ளக்கூடியது இந்த 2வது முறை தான். அதுக்கு முன்னாடி முன்முறை பார்த்துடலாம். 1958க்கு முன்பாடி எந்த வக்ஃபும் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. காலங்காலமா அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள், சூஃபிக்கள், அதே மாதிரி ஜமீன்தார்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், பெருந்தனவான்கள், நவாபுகள், சுல்தான்கள் இவர்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான சொத்துக்களை நம்ம காலங்காலமா ஆண்டனுச்சிட்டு வந்திருப்போம். ஆண்டனுச்சிட்டு தான் அதை வக்ஃபா பிரகடனப்படுத்தி இஸ்லாமிய மதம் மற்றும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிற ஆரம்ப காலத்து வக்ஃப் சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான பத்திரங்களும் பட்டயமும் இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸோ வருவாய்த்துறை சார்ந்த அரசு அலுவலகமோ கிடையாது. சுதந்திரத்துக்கு பிற்பாடு அல்லது ஆங்கில ஆதிக்கம் வந்ததுக்கு பிற்பாடு தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சு. அப்போ நம்மளுடைய இது போன்ற வக்ஃபு சொத்தினங்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா 600 முதல் 500 வருடம் பழமையான ஒரு காலகட்டத்தைய தொடர்புடையது. இப்போ அதெல்லாம் காலங்காலமா இஸ்லாமியர்களா வக்ஃபாக பயன்படுத்தி வந்தது. அதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. அது போன்ற சொத்துக்களை தான் 1988ல பதிவு பண்றோம். 1954ஆம் ஆண்டிய இந்திய அரசாங்கத்துடைய மத்திய வக்ஃபு சட்டத்தின் அடிப்படையில் அனைத்தையும் கண்காணித்து எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மிகப்பெரிய ஆதாரமா எடுத்துக்கிறோம். இப்ப அது போன்ற பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசலுடைய வக்ஃபு ப்ரோஃபார்மா, ஒரு வக்ஃபு ப்ரோஃபார்மா என்பது அந்த வக்ஃபுடைய மூல அறிக்கை. 1958ல அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அங்க இந்த இஸ்லாமிய ஆளுமைகளும் தெரிவித்த கருத்தை ஒத்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு நடைமுறை ஆவணம். அதுல அந்த வக்ஃபுடைய பேர் என்ன, அதுக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, அது ஷாஃபி மதப்பை சார்ந்ததா, அனஃபி மதத்தை சார்ந்ததா, ஜிம்மா பள்ளிவாசலா, பக்து பள்ளிவாசலா, கபரஸ்தானா, தைக்காவா, இப்படி பல்விதமான விஷயங்கள் இருக்கும். அதே போல அந்த வக்ஃபுடைய நிர்வாகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் ஒரு காலம் ஒன்று இருக்கும். அதுல எலெக்ஷன் சொல்லி இருக்கலாம். எலெக்ஷன்னா தேர்தல், அந்த ஜமாத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாக அந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அதை எலெக்ஷன் சொல்லுவோம். ஆர் செலெக்ஷன் இருக்கும். செலெக்ஷன் அப்படின்னு சொன்னா ஜமாத் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பு மூலமா அவர்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு முறையில தேர்ந்தெடுப்பு செலெக்ஷன். ஒண்ணு இருக்கும், ஹெரிடேட்டரி, பரம்பரை முத்தவள்ளி. அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல இருக்கும். இது 1958 ஆவணங்கள்ல இருக்கும். இப்போ பரம்பரை முத்தவள்ளி அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் கூறுக்கு நான் சொல்றேன். 2வது அந்த பரம்பரை முத்தவள்ளிக்கு வேற விளக்கம் இருக்கு, நான் அதை தரேன். இப்ப 1958ல இருக்கக்கூடிய வெறும் பதிவேடுகளை மட்டும், வேற எந்த ஆவணமும் இல்லை. இது போன்று பரம்பரைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஹான்தான் பேர் அதுல எழுதியிருக்கும். அப்ப அந்த கான்டானை சேர்ந்தவர் 1958ல அதை பரிபாலனம் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் முன்னோர்கள் பதிப்பாங்க. அதெல்லாம் அதுல எக்ஸ்ட்ராக்ட்ல பதிவா இருக்கும். அப்ப அது போன்ற பதிவா இருக்கக்கூடிய பரம்பரை முத்தவள்ளி ஷிப்ப அவர் எவர் இருக்காரோ அவர் பேர் 1958ல பதிவு இருப்பாங்க. அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய ஆண் வழி தோன்றல்கள் 10 பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல ஆம்பளை பசங்க யாரு தேர்ந்தெடுப்பாங்க? 10 பேரையுமே போட்டுருவாங்களா? அப்பதான் சட்டம் சொல்லுது
ஒரு நபர் பரம்பரை முத்தவள்ளியா இருந்து அவர் இறந்து விட்டால் அவருடைய வாரிசை தேர்ந்தெடுக்கணும் ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த வாரிசுகள் முறைப்படி தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்தை அணுக வேண்டும். அவர்கள் அந்த 10 பேர்ல எவருக்கு அது தகுதியின் அடிப்படையில அது இருக்கு, எவரேனும் வக்ஃபு சொத்தோ மற்ற விஷயத்துல முறைகேடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் போய் யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்கள போடுவாங்க. அல்லது அந்த 10 சகோதரர்கள் இருக்காங்கன்னா 10 பேர் யாராவது ஒருத்தரை முன்மொழிவாங்க. நாங்க 9 பேர் முன்மொழிகிறாங்க, எங்க குடும்பத்துல மூத்த ஆண் மகன் இருக்காரு, அவரையே நீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிடேவிட் தருவாங்க. அதை வச்சு வக்ஃப் வாரியம் நியமிக்கும். ஒருவேளை அவர் காலத்துக்கு பிந்தி அவரும் இறந்துட்டாருன்னா மீண்டும் அவருடைய ஆண்வழி சந்ததிகள் அப்படியே வரும். அவருடைய ஆண்வழி சந்ததிகள்ங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அவருடைய சந்ததி மட்டும் இல்ல, அவருக்கு விட்டு கொடுத்த 9 ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகள், இவர் முத்தவள்ளியா வர்றாருல இவர், அப்ப 10 பேருடைய ஆண்மொழி பிள்ளைகள்ல அடுத்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் வக்ஃப் வாரியம். இதே முறையை கையாளும். இதை பரம்பரை முத்தவள்ளி பண்றோம். இந்த பரம்பரை முத்தவள்ளிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன முத்தவள்ளிக்கு என்ன தொடர்பு? ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. வெளிப்படையா சொல்லணும்னா முத்தவள்ளிக்கு என்ன வேலை? பெருக்கி தொடக்கி வச்சிருக்கணும். அது சமுதாயத்துடைய சொத்தாக இருந்தாலும் சமுதாயத்துடைய மக்களா இருந்தாலும் பெருக்கி தொடச்சி அவங்களை மேலாண்மை செய்யக்கூடிய விஷயம்தான் அந்த பள்ளிவாசலை பெருக்கி துடைக்கக்கூடிய வேலை. பெருக்கி துடைக்கிறது நான் பெருக்கி துடைக்க சொல்ல, அதோடைய நிர்வாகத்தை மிக தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் எடுத்துட்டு போறது. அங்க இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய பணிதான் முத்தவளுடைய வேலை. அது சொத்து சார்ந்தும் அது வருமானம் சார்ந்தும் ஊர் மக்களை கட்டி அழைத்து கொடுக்கிற, ஊர் மக்களை இஸ்லாமிய பால் அழைத்து கொடுக்கிற, அதுதான் முத்தவளுடைய வேலை. அதை சுருக்கமா நம்ம பெருக்கி துடைக்கிற வேலைன்னு சொல்லிடலாம். அது இக்லாசான ஒரு பணி. முத்தவள்ளி தான் ஒரு ஊருடைய ஆத்தன்டிகேஷன். அல்லாவுடைய அருள் பார்வையை கடிச்சாலும் அந்த ஊருக்கு அவர் தலையில தான் முதல்ல இறங்கும். அல்லாவுடைய கோப பார்வை இருந்தாலும் முதல்ல அவர் தலையில தான் இடி இறங்கும். அதுபோல நமக்கு அமீரத்துவம் தரக்கூடிய ஒரு உன்னதமான பணி தான் அந்த முத்தவள்ளிஷிப். அப்போ முத்தவள்ளிய செலக்ஷன் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கலாம். அப்ப இந்த பரம்பரைன்னு வந்துச்சுன்னா எப்படி டிஃபர் ஆகுறாங்கன்னா, செலக்ஷன் எலெக்ஷன்ங்கிற முறை அந்த இடத்துல செத்து போது ஊர் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேர்ந்தெடுப்பு அல்லது தேர்தல் நடத்தக்கூடிய உரிமை அந்த இடத்துல செத்து போது அவர் காந்தானா வரலாம். பரம்பரன் வந்துடுச்சு 1988 மூளை அரைக்கல, அப்ப நாங்க இருந்தோம், அதுக்கப்புறம் என் பிள்ளை அது நீங்க டிஸ்ட்ராய்ட் பண்ண முடியாது. அது அப்படியே தான் வரும். அதான் பரம்பரை முத்தவள்ளின்னு சொல்றோம். ஆக முத்தவள்ளிக்கு இருக்கக்கூடிய அதே அளவுதான் இங்க இருக்கு. இவருக்கு கூடுதலா ஒண்ணும் வந்துடாது. இவரு குடும்ப சகிதமா அந்த பெருக்கி துடைக்கக்கூடிய வேலைய நான் சொன்ன பெருக்கி துடைக்கிறது நீங்க தவறா நினைச்சுக்க வேணாம், அதை இயல்பான வார்த்தையா நம்ம எடுத்துப்போம். அந்த பெருக்கி துடைக்கிறதுங்கிறது அந்த பள்ளிவாசலுடைய நீரோட்டத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, அனைத்தையும் அகற்றி வேண்டியது, அந்த சமுதாயத்தை தீமையிலிருந்து காப்பாற்றி ஒரு உன்னதமான நிலையில வச்சுக்கிறது. அது சாதாரண முத்தவள்ளிக்கு அந்த பவர் எங்கன்னு வருது? ஊர் மக்கள் பொதுக்குழு மூலமாக கொடுப்பது. இந்த இடத்துல பரம்பரையா இன்னாருக்கு வருது. இதுதான் டிஃப்ரெண்ட். முத்தவள்ளிக்கும் பரம்பரை முத்தவள்ளிக்கும் இவ்வளவுதான். அப்ப என்ன அது அர்த்தம்? பரம்பரையா நாங்க இருந்து அதை சேவகம் பண்ணக்கூடிய உரிமை தான் இருக்கிறத தவிர, பரம்பரை முத்தவள்ளிங்கிற ஒரு காரணத்தால இருக்கிற சொத்துல எனக்கு என் அப்பன் கொடுத்துட்டு போனேன், எனக்கு கீழே தாண்டா நீ, எங்க கீழே தாண்டா இந்த ஊரு அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான ஆத்தன்டிகேஷனும் கிடையாது. ஒரு நபர் அல்லாவுக்காக ஒரு சொத்தை அர்ப்பணிச்சட்டா அது அல்லாவுக்கானது. அதுல என்னுடைய வாரிசுகள் இதை பரிபாலனம் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருந்தால் அது வாரிசுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமைதான் போவ தவிர, சொத்துல பங்கு வந்துடும், என் தாதா தான் கூத்தாரு, நான் எனக்கு தான்டா தாதா, நீங்க எல்லாம் எனக்கு கூஜாங்கிற மாதிரியான செயல்போக்கு எல்லா இடத்துலயும் நடக்குது. இத இந்த பொதுவான சட்டத்தை தெரிந்து கொள்ளாத பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ அவங்க தான் கொடுத்தாங்க போல இருக்கு, அவங்க பேர்ல தான் எல்லா ரெக்கார்டும் இருக்கு, அவங்க தான் டான், நம்ம அவங்களுக்கு கீழே நினைச்சுக்கிறோம். பட் சட்டம் அது இல்லை. எப்படி ஒரு தனிப்பட்ட முத்தவள்ளியை நீங்க தேர்ந்தெடுக்க வைக்கிறீங்களோ அவருக்கான அத்தனையும் தான் இவருக்கு இருக்கு. இவர் பரம்பரை முறையில வந்துருவார். தேர்தலுங்கிற அந்த விதிமுறைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. இவருக்கு இயல்பாகவே அந்த இடத்துல பொறுப்பு வந்துடும். ஹெரிடேட்டரி அந்த இடத்துல பொறுப்பு வருதை தவிர்த்து இவருக்கு சொத்துல ஒரு மண்ணும் கிடையாது. அந்த சொத்துல தூக்கக்கூடிய எந்த விதமான விஷயம் கிடையாது. அவர் பரம்பரையுமே அவர் பண்ணுவார். பண்ண முடியலையா நீங்க வச்சுக்கீங்க, 100 கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், சட்டம் அங்கீகரிக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வாங்கி பாருங்க, எங்களால எங்க காந்தானால முடிச்சு போயிடும். பல ஊர்ல அந்த காந்தான சங்கிலி தொடர்பு அறந்துருச்சு. கிளாஸா அந்த ஊர்ல அந்த பணிகளை மேற்கொள்வார்கள். அந்த இடத்துல எந்த விதமான சொத்து இல்லைன்னு ஒரு பைசா கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊர்ல வளர்ச்சி பெற்று இஸ்லாமிய விளிமத்திற்கு அவர்கள் குடும்பத்தை விட மிக மூத்த ஆலிமார்கள், இறைநேசர்கள், அது போல பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு திறம்பட செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா
அந்த ஊர்ல அவங்கள என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்துக்கோங்க இனிமேல்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது போலவும் பல ஊர்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த பரம்பரை 1954 ஆக்ட் 1951 ஆக்ட் படி 1958ல இருக்கக்கூடிய அந்த அரசுதல் வெளியிடத்துல பரம்பரை முத்தவள்ளிஷிப் வந்தா இது மட்டும்தான் ஆத்தன்டிகேஷனை தவிர்த்து பரம்பரை பரம்பரை உட்காந்து சாப்பிடுவேன் ஏன் சொத்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இதுதான் தூய்மையான பரம்பரை முத்தவள்ளிக்கு இருக்கக்கூடிய டெஃபனிஷன் மற்றும் உரிமை. இதை தாண்டி எடுத்து சாப்பிடக்கூடியதோ எழுதுன்னு சொல்லக்கூடிய வெறுமை எதுவும் கிடையாது. இது ஒரு வகை. இன்னொரு வகை முத்தவள்ளிங்கிறத எதில் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்பம் சார்ந்து தனிப்பட்ட முறையில வக்ஃபு உருவாக்குவாங்க. தனியார் வக்ஃபுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த தனியார் வக்ஃபுல அதை வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை காலங்காலமா நம்மளுடைய ஆண்வழி சந்ததிகள் நிர்வகிக்கணும். இதை வரக்கூடிய வருமானங்களை இந்தந்த முறைக்கு பயணணும். இதுல வரக்கூடிய ஒரு வருமானத்தை இஸ்லாமிய விழுமியங்களுக்காக பயன்படுத்தணும். இந்த வக்ஃபின் அடிப்படையில் ஒரு பள்ளி வாசலை நாங்க கட்டி வச்சிருக்கேன், அதை நீங்க பரிபாலனம் பண்ணீங்க. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எழுதி வைப்பாங்க. அதுக்கு டைட்டில் டீட் இருக்கும். நம்ம சொன்னது 1958 கவர்மெண்ட் கெஸ்ட் மட்டும் தான் பேசியிருந்தோம். அதுல நம்ம டிஃபர் ஆகிறோம். டைட்டில் டீட் இருக்கும். டைட்டில் என்னன்னா, இந்த வக்ஃபை உருவாக்கியவர் எழுதி கொடுத்த வக்ஃபு நாமா, வக்ஃபு பத்திரம், வக்ஃபா பிரகடனப்படுத்திய பத்திரம். அதுல ஏதாவது ஒரு குறிப்பில் இதை நான் பகுதி அளவு வக்ஃபு செய்து விட்டேன், இந்த நோக்கத்துக்காக நான் செஞ்சு விட்டேன், இந்த நோக்கத்தை நீங்க பரிபாலனை பண்ணி இதுல இதை நீங்க எடுத்து சாப்பிடலாம், இதை நீங்க எடுத்து சாப்பிட்டாலும் இதை நீங்க இதை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கலந்துரையாக சேர்ந்து ஒரு வக்ஃபை வடிவமைப்பார்கள். அது ஸ்பெஷலானது, ஒவ்வொரு வக்ஃபுக்கும் டிஃப்ரெண்ட் ஆனது. பொதுவான நோக்கத்துல அது மாதிரி இருக்கு இப்படியா அப்படின்னு கேட்ட முடியாது. ஒவ்வொரு வக்ஃபையும் நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு வக்ஃபையும் பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புங்கிற இடத்துல அந்த முத்தவள்ளி எடுத்து சாப்பிட்றாரு, அவருடைய சொத்தாத மறைக்கிறாரு, எங்களை ஊர்ல உள்ள விட மாட்டேன்றாரு, கேள்வி கேட்க முடியல, கணக்கு கேட்க முடியல, அவர் எடுத்து வானாந்திரமா விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் குற்றச்சாட்டு இருக்கிறது. பட் ஒவ்வொரு பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வக்ஃபும் வித்தியாசமானது. அந்த வக்ஃபுடைய முத்தவள்ளிக்கு, பரம்பரை முத்தவள்ளிக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத அதோடைய டைட்டில் டீடை பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். டைட்டில் டீடு பார்க்காம அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் திருடி சாப்பிட்றான்னு எந்த இடத்துலயும் நம்ம சொல்லிட முடியாது. அப்போ வெளிப்படையா வெறும் பரம்பரை முத்தவள்ளி ஷிப் தான் இருந்துச்சுன்னா அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்டு. இன்னொன்னு பரம்பரை வக்ஃபுங்கிறது இது போன்று ஏதாவது கொடுத்தவர்கள் அதை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு கமாவோ புல் ஸ்டாப்போ அந்த டைட்டில் டீட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் டீட் தான் அவர்களுக்கான உரிமை எந்த அளவுக்குங்கிறத ஸ்டிப்புலேட்டட் பண்ணும், டெஃபனைட் பண்ணும். ஸோ அதை நம்ம படிச்சு பார்க்காம நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அந்த விஷயம் ஒவ்வொரு பரம்பரை முத்தவள்ளிக்கு உட்பட்ட அந்த வக்ஃபுக்கு தனித்தனியா இருக்கிறது. பட் எனிவே அல்லாஹ்காக நான் கொடுத்துட்டேன்னு ஒரு டைட்டில் டீட்ல இருந்ததுன்னா அதுல ஒரு பறக்கையை எடுத்து சாப்பிடுறது அந்த பரம்பரை முத்தவள்ளிக்கோ, அவர்கள் சார்ந்த சமுதாயத்துக்கோ, அவர்கள் சார்ந்த அடுத்தடுத்த சங்கிலி தொடர்பு இருக்கக்கூடிய வாரிசுதாருக்கோ ஹராமாக்கப்பட்டது. அது அந்த குடும்பத்தாருக்கு இஸ்லாமிய பற்றிய விளிமுறைகள் இல்லாம சில இடங்களில் தாதா குத்தாரியா அந்த பள்ளிவாசலுக்கு லைட்டு போடுற, அந்த பள்ளிவாசலுக்கு தண்ணி கொடுக்குற, வேற என்ன உனக்கு பண்ணணும், கஞ்சி கூட நான் என் காசு தானே ஊத்துறேன் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மைக்கு சில பரம்பரை முத்தவள்ளிகள் அது சார்ந்து அறியாமையில அப்படி வராங்க. அவங்கள வச்சு எல்லா பரம்பரை முத்தவள்ளியும் நம்ம எடையும் போற்ற முடியாது. சில இடங்கள்ல இது போன்று நடக்குது. அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், சமுதாயம் சார்ந்த விளிமியங்களை தெரிஞ்சவங்க, தமிழ்நாடு வக்ஃப் அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லிடணும், உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைட்டில் டீடின் படி இவ்வளவுதான் உங்களுக்கு உரிமை இருக்கு, இதை தாண்டி உரிமை இல்லை. அந்த உரிமை நீ எடுத்துட்டா அதுக்கு பேர் திருட்டு, அதுக்கு பேர் முறைகேடு, அதுக்கு பேர் ஊழல், நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் நீ பதில் சொல்லுவாங்கிற அந்த இறையச்சத்தை நம்ம முதல்ல அவருக்கு கூட்டணும், அவருக்கு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா இங்க பெரும்பான்மையான பரம்பரை முத்தவள்ளிகளுக்கும் வக்ஃபு சார்ந்த சட்ட திட்டங்களோ வக்ஃபு சார்ந்த மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காங்களோன்னு எதுவும் கிடையாது. எங்க தாதா பண்ணாரு, எங்க அத்தா பண்ணாரு, நான் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதை ஒரு வழக்காரின் அடிப்படையை எடுத்துட்டு வந்துருவாங்க. வழக்காருங்கிறது தவறு. இஸ்லாமிய விளிம்புகளும் சட்டங்கள் தான் பெருசு. ஸோ அதை நம்ம அவங்களுக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாலே பல இடங்கள்ல இது போர் தவறுதலா எங்க குடும்ப சொத்துன்னு பரம்பரை முத்தவள்ளிகள் நினைத்து கொண்டிருந்ததை நம்ம சட்ட ரீதியாவோ மார்க்க ரீதியாவோ அவங்ககிட்ட போய் அவங்க குடும்ப சகிதமா உட்காந்து இது தவறான ஒரு சிந்தனைங்க, இது நீங்க பரிபாலனம் பண்றதுக்கு தான் உரிமை கொடுத்திருக்க தவிர நீங்க எடுத்து தின்றதுக்கு எந்த இடத்துலயும் உரிமை இல்லைங்கிறத சொல்லக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய அன்பான விதத்துல எடுத்து சொன்னோம்னா பல பள்ளிவாசல் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய மேற்பார்வையில அதை சரி செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கிட்ட அழகான முறையில எடுத்து சொல்லியிருக்கோம்.
அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதுல கையை வைக்கிறதோ காலை வைக்கிறதோ விட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த கருத்தியலை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். இந்த கருத்தியலுக்கு முதல்ல தெரியாத இந்த சமுதாயம் இருக்கு. இப்ப இந்த கருத்தியலை அந்தந்த பகுதி எது பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைட்டில் டீட், ப்ரோஃபார்மா, இவங்க ஏதாவது பத்திரம் வச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி அதுல என்ன உரிமை இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சிடணும். அப்ப அவர்கள் பண்றது சட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனடியா அவங்க கிட்ட ஒரு 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 குழுவாக சேர்ந்து ஒரு மார்க்க அறிஞர்கள், ஒரு சட்டம் திறந்த வழக்கறிஞர்கள், வக்ஃபாரி அதிகாரிகள், ஊர் தனவான்கள், ஊர் பெரிய மக்கள், இரையச்சமுடைய இமாம்கள், இவங்கெல்லாம் கோர்வையாக்கி எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நம்ம பல இடங்கள்ல மிஸ் பண்றோம். மிஸ் பண்ணிட்டு அவனுக்கு தெரியாத அறியாமலே ஏதோ ஒரு தீமை செஞ்சுட்டு இருக்கான். அதை நன்மைன்னு நினைச்சு அவன் அப்படியே நன்மைன்னு நினைச்சிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அதை தீமைங்கிற உணர்த்துற இடத்துல நம்ம இருக்கணும். பட் பெரும்பான்மையான இடத்துல இது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில ஊர்கள்ல விழிப்புணர்வு சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம போனாலும் நண்டண்ட ராஜா வெளியே போடா பூஜான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதுவும் நம்ம நிதர்சனமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புங்கிறது நிறைய பேர் என்கிட்ட இப்ப புதுசா பாய் நாங்க ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம், நாங்க பள்ளிவாசலுக்கு கொடுக்க போறோம். ஒரே வார்த்தை தான், வழக்கறிஞர்ங்கிற முறையிலையும் இஸ்லாமிய பார்வையிலும் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். கொடுத்துட்டியா அந்த இடத்த திரும்பி பார்க்காம ஓடிடு. பரம்பரையா நான் தான் இருக்கணும் பையனுக்கு எழுதி கொடுத்தேன்னா 2 சங்கிலி தொடர்பர் அந்த சொத்துக்கு நமக்கும் இல்ல, பரிபாலனம் பண்ற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்குங்கிறத நினைச்சுப்பாங்க. 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறை படித்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துல திளைத்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர அந்த டைட்டில் டீடு ஏதாவது ஒரு மூலைல இரும்பு பொட்டியில கிடக்கும். அது சார்ந்த எந்த புரிதலும் இருக்காது. அப்போ இயல்பாகவே அவர்கள் அது நம்ம சொத்துங்கிற அந்த பார்வைக்கு போய் அவர்களே அறியாம அல்லாஹ்வுடைய சொத்தை எடுத்து தின்னக்கூடிய பெரும்பாவும் உண்டாயிடும். எனவே எவர் இப்ப புதுசா அப்டேட்டிங்கா ஒரு சொத்தை வக்ஃபு பண்றாங்களோ தயவு செய்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துரு. என் பையனை போடுற, எங்க மச்சான் பிள்ளைய போடுற, என் அடுத்த சந்ததி வந்து பார்க்கணும், இதெல்லாம் போட்டோம்னா அடுத்த சந்ததிகளை தெரிந்தோ தெரியாமலோ திருட்டு வேலைக்கு தயார் செய்யக்கூடிய கும்பலாக நம்ம ஆயிடக்கூடாது. அது அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு காலம் போச்சுன்னா எல்லாம் மறந்துடுங்க. காலம் போச்சுன்னா எல்லாமே மறந்துடும். பொது வக்ஃபா பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு கதை. என் தாதா கொடுத்ததுங்கிற சிந்தனை, எங்க அப்பா கொடுத்ததுங்கிற சிந்தனை, எங்க கொள்ளுதாதா கொடுத்துங்கிற அந்த சிந்தனை அடியோட அகண்டணும் அந்த சமுதாயத்தை. அப்பதான் அது நிலையான வக்ஃபா இருக்கும். ஒரு பொதுவான ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு சொத்தா இருக்கும். அதை விடுத்து எங்க தாதா கொடுத்தது, நீ யாரா என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அப்போ அந்த உரிமை ஏதோ ஒரு பிடிமானத்துல இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்காலத்துல தோற்றுவிக்கும். அதனால புதுசா யார் வராங்களா இவங்க கிட்ட கேட்கறாங்க, தயவு செய்து அந்த பரம்பரை முத்தவள்ளி ஷிப், பரம்பரை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஷிப் தயவு செய்து நீங்க வச்சாதீங்க. ஊருக்கு பொதுவா பொதுக்குழுக்கு கூட்டுறீங்க. அதை அடுத்தடுத்த வரவன் ஊருக்காரன் அதை டிசைட் பண்ணிடுவாங்கிறதா நான் சொல்லக்கூடிய ஒரு என்னுடைய சரியான ஆலோசனையா நான் நினைச்சுக்கிறது. அதை நான் சொல்றேன். பட் இதுதான் இந்த பரம்பரை முத்தவள்ளி ஷிப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம். ஒவ்வொரு வக்ஃபு ஸ்தாபனங்களுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய டைட்டில் டேட்ஸ், தனித்தனியா இருக்கக்கூடிய மூல அறிக்கை, தனித்தனியா இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், இதை சார்ந்துதான் அவர்களுக்கு எவ்வளவு உரிமை மூலம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுமே தவிர பொதுவா அச்சு முற்ற முடியாது. நீ இது வக்கு சொத்து, நீ எப்படா சாப்பிடுற திருடங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லிடவும் முடியாது. பரம்பரை அவன் தாயா டான், அவனை தாண்டி வேற எதுவும் இல்லையா அப்படின்னும் நம்ம சொல்லிட முடியாது. அந்த இடத்துல அந்த வக்ஃபுக்கு என்னங்கிறத நம்ம ஆவணப்பூர்வமா பகுத்தாய்ந்து தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். கடந்த காலத்துல வக்ஃபு செய்தவர் மிக திறன் பெற்ற இஸ்லாமிய அறிஞராகவோ வக்ஃபு சார்ந்த ஆய்வறிஞராகவோ இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க 19 கூட எழுதி போட்டிருப்பாங்க. இதுலேன்னு வரத பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு மீதி நீ எத்துக்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்துல என்னன்னு தெரியாது. ஸோ அதை ஒரு காரணமாவே வச்சு அதுல நீ எடுத்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு கொடுனாங்க. பள்ளிவாசலுக்கு என்ன நான் செய்யணும்? கரண்ட் பில்லு கட்டுறேன், நோம்பு கட்சி ஊத்துறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், வல்ல வருஷம் ஆனா வேற என்ன நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை கூட சில பேருக்கு இருக்கு. அது அந்த வக்ஃபை தோற்றுவித்த அந்த வக்ஃபு நாமாவில் இருக்கக்கூடிய சிறு சந்தேகங்கள், சிறு விளக்கமின்மைகள் தான் இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகளுக்கும் தொடர்ச்சியா நான் தான் பரம்பரை முத்தவள்ளி அப்படிங்கிற ஒரு தவறான இதுக்கும் போறாங்க. பட் ஒட்டுமொத்தமா பரம்பரை முத்தவள்ளி ஷிப்பை அழித்தொழிக்கக்கூடிய நோக்கமோ அது கேடுதல் விளைவிக்கும் செயல் என்று நம்ம சொல்ல முடியாது. காந்தானாக அந்த ஊர்ல வழிமுறையாக இஸ்லாமிய விழுமியங்களை கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய மிக மேன்மையான உன்னதமான பணியையும் தியாகத்தையும்
இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரம்பரை முத்தவள்ளி ஷிப்புகள் தொடர்ச்சியா சங்கிலி தொடர்பா எடுத்துட்டு வராங்க. அதையும் நம்ம தமிழகம் ஃபுல்லா பார்க்கிறோம். ஸோ இந்த பரம்பரை முத்தவள்ளிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. இது இஸ்லாத்துல ஆகுமான ஒரு செயலா தான் நம்ம பார்க்கிறோம். வக்ஃபு சட்டத்திலையும் ஆகமான செயலா தான் நம்ம பார்க்கிறோம். நிகழ்வுலையும் அதை ஆகமான செயலா தான் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல மஹல்லாவுக்கும், எந்த இடத்துல பொதுக்குழு உறுப்பினருக்கும், எந்த இடத்துல அதுல இருக்கக்கூடிய சில பரம்பரை முத்தொழிலுக்கும் பொருள் விளக்கமும் சட்ட விஷயமும் தெரியலையோ அந்த இடத்துலதான் இது போன்ற தவறுகள் தொடர்ச்சியா நடக்குது. ஆக எது சார்ந்தும் விழிப்புணர்வு இல்லாத வக்ஃபு சார்ந்த விஷயங்களை நம்ம முதல்ல பொது மத்தியில எடுத்து நம்ம போய் போட்டுட்டாலே பரம்பரை முத்தவள்ளி ஷிப்னா என்ன, பரம்பரை முத்தவள்ளி ஷிப்ல சாப்பிடக்கூடிய அறிவாற்றல் எங்கிருந்து வந்தது, அதுக்கான பங்களிப்பு ஏதேனும் உங்களுடைய வக்ஃபு சார்ந்த ஆவணங்கள் இருக்கா, இது சார்ந்த தேடுதல், இதெல்லாம் நம்ம முறைப்படுத்தி அந்தந்த மகளாக்குரிய மக்களுக்கும் அந்தந்த பரம்பரை முத்தவள்ளி சார்ந்த இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் ஆய்வு பண்ணி பகுப்பாய்வு செய்து எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எதிர்காலத்துல அதை திறம்பட செய்து கொண்டு போவார்கள். மற்றபடி பரம்பரை முத்தவள்ளினால எல்லாம் என் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற அந்த கதை அந்த ஒரு தத்துவம் தவறான தத்துவம். அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆய்வுக்கு உட்படுத்தினால்தான் ஆவணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம ஏத்துப்போம். ஆவணத்தின் அடிப்படை இல்லைன்னா அவர்களும் ஏத்துப்பாங்க. ஸோ அனைத்தும் ஆய்வு மற்றும் பகுப்பாய்வுக்கு உட்பட்டது. அந்த வக்ஃபுடைய தோற்றுவித்தருடைய அந்த வக்ஃபு நாமா, வக்ஃபு பதிவேடுகளை என்ன பதிவாயிருக்கு, இது ரெண்டுத்தையும் கூராய்வு செய்து விட்ட பிறகுதான் பரம்பரை முத்தொழி இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற அந்த கான்செப்டுக்கு நம்ம அனைவரும் வர முடியும். இதுதான் என்னுடைய பரம்பரை முத்தொழி சார்ந்த கருத்துக்கள். இதுல ஏதோ தவறான கருத்துக்களோ அல்லது பரம்பரை முத்தொழி சார்ந்து நான் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் அல்லாஹ்காக மரம் பொறுக்கணும், மாப் செய்யணும். யாரையும் காயப்படுத்துங்கிற நோக்கம் இல்லை. பரம்பரை முத்தவள்ளி ஷிப்ல எது பண்ணாலும் தவறுன்னு சுட்டி அனைத்தையும் தவறுன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. பரம்பரை முத்தவள்ளி தவறு செய்ய கூட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டுத்தையும் ரெண்டு கண்களாத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ரெண்டு கண்கள்லயும் இது தவறு இருக்கு. அதுக்கு அடிப்படை சித்தாந்தம் விழிப்புணர்வு இல்லை. நீங்க மஞ்ச கண்ணாடி போட்டுட்டு தான் எல்லாத்தையுமே பாக்குறீங்க. அந்த மஞ்ச கண்ணாடி கழிச்சிட்டு நீங்க தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்து ஆய்வு செய்து அந்த பர்டிகுலர் சர்ச்சைக்குரிய வக்ஃபுல பரம்பரை முத்தொழிக்கு என்ன விசேஷமான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு அது இல்லைன்னா தான் அவரை நீங்க கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு வருது. அது வரையும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதை தான் நம்ம நினைச்சுக்கணும். எனவே தயவு கூர்ந்து ஆய்வும் பகுப்பாய்வும் செய்து கொள்ள வேண்டியது இந்த விஷயங்கள்ல கடமையானது. அதை செய்துவிட்டு நாம் அனைவரும் அந்தந்த வக்ஃபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.